ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் ஒரு குர்த்தி டாப்ஸில் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் ஒரு யோக் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கிற டிசைன். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரா சில்க் மெட்டீரியல் இதில் வந்து இந்த டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நெக்கோடது, அப்புறம் ஸ்லீவ்க்கு உள்ள டிசைன். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த டிசைன் வந்து நான் துணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 17 இன்ச் லென்த்துக்கு இருக்கிற யோக் இது. ஸோ அந்த அளவுக்கு நான் இப்போ இதை ட்ரா பண்ணியிருக்கிறேன் இது நெக் லைனில். ஸோ நீங்கள் டெய்லர்கிட்ட நெக் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் இந்த 3 கலர்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் 7 நம்பர் நீடில், சின்ன ஃப்ரேம், ஒரு 6 இன்ச்சுக்குள்ளே ஃப்ரேம். இது 7 நம்பர் நீடில். இதில் நான் ஹெரிங் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். இந்தமாதிரி ஒரு பாயிண்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு கீழே இந்த மாதிரி நீடில் பாருங்கள், இந்தமாதிரி ரிவர்ஸில் வரணும். அப்புறம் அதுக்கு க்ராஸாக மேலே இந்தமாதிரி ரிவர்ஸில். நம்ம ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணுவோம். இது 2 லைனில் இந்த மாதிரி மாறி மாறி பண்ணுறது தான் ஹெரிங் போன். ஸோ நூல் வந்து கீழே இருக்கணும், ஊசிக்கு கீழே இருக்கணும். மேலே இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடும், இந்தமாரி கிராஸ் லைன்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி இது நான் ஸ்கேட்டர்டாக போட்டு காமிக்கிறேன் ஹெரிங் போனில். ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். ஸோ இது தாங்க பேசிக்காக இருக்கிற ஹெரிங் போன். இதே வந்து நெருக்கமாக போட்டால் அது வந்து ஃபில்லிங் ஸ்டிச் ஆகிடும். பாருங்கள், இப்போ பக்கத்தில் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் எடுக்கிறேன், க்ராஸாக எடுக்காமல் ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறேன். சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு நெருக்கமாக போடுறேன். அதே மெத்தடு தான். இப்போ நான் நெருக்கமாக போடுறதுனால இது வந்து நல்லா ஃபில்லாகி தெரியும். இது ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரொம்ப ஈஸியானது. த்ரெட்டும் நல்லா மேலே மட்டும்தான் நமக்கு ஃபில் ஆகிட்ருக்கும், கீழே வேஸ்ட் ஆகாது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு ஷேப்புக்குள்ளே அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த பாயிண்டில் எடுத்துருக்கிறேன். இப்போ 2 பக்கமும் இருக்க கூட 2 ஸ்ட்ரெயிட் லைன் கோடு மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் சின்ன ஸ்டிச், அந்த பக்கம் ஒரு சின்ன ஸ்டிச், அந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து ஃபுல்லாக ஃபில்லாக நல்லா அழகாக தெரியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் இதுலேயோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் பண்ணுங்கள். ஸ்டெம் ஸ்டிச், மிரர் ஒர்க், இதுக்கெல்லாம் டீட்டெயில் டியூட்டோரியல் முன்னாடியே கொடுத்துருக்குறேன். இதுலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ இந்த டிசைனில் அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இதுமாரி ஒரு பெட்டலோட மிடில் ஆரம்பித்து இந்த பக்கம் ஒரு சின்ன ஸ்டிச், அந்த பக்கம் ஒரு சின்ன ஸ்டிச். ஊசி மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். அதே மாதிரி தான் நெருக்கமாக இந்த மாதிரி போட்டுட்டு வரணும். சில்க் த்ரெட் போடும்போது நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு போடணும். ஸோ இந்த பெட்டலுக்குள்ள அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ப்பாக பாருங்கள், அதே மாதிரி பண்ணிட்டு வரணும். அப்புறம்
அடுத்த பெட்டலுக்கு. ஸோ கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே எப்படினாலும் போடலாம் இது. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டிச் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஸ்டெம் ஸ்டிச்சும் மிரர் ஒர்க்கும் கூட இதில் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணேங்கிறதும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே அதோட டுட்டோரியலும் இருக்குது, வீடியோ இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஷேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஃபில் பண்ணணும். அந்த பெட்டல்ஸ் எப்படி டேர்ன் ஆகிருக்கு அதுக்கேற்ற மாதிரியே பண்ணணும். இப்போ நான் அந்த மிடில் மிரர் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் மிரர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் இங்கே. இப்போ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பாயிண்டில் அப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். எப்போதும் மிரர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஃப்ரேம்லேருந்து அப்படி நம்ம துணியில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ட்ரையாங்கிளுக்கு மிடில் இன்னொரு ட்ரையாங்கிள், ஸோ ஸ்டார் மாரி நமக்கு ஃப்ரேம் கிடைக்கும். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே இன்னொரு ட்ரையாங்கிள், ஸ்டார் மாரி கிடைக்கும். இப்போ மிரரோட அவுட் சைடில் நீடில் எடுத்துக்கணும். இந்த ஸ்டாருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேருந்து வெளியில் அப்படி எடுக்கணும் ஊசியை. ஊசி வந்து மேலே வரணும், நூல் கீழே இருக்கணும். அப்போ ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட லூப் கிடைக்கும். ஒரு 3-4 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கீழே விட்டு ஊசியை திருப்பி அகைன் அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே எடுக்கணும். இது வந்து துணியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணுறோம். இல்லைன்னா அந்த வெளியில் பண்ணியிருக்க பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படியே தூக்கிட்டு தெரியும். அதுமாதிரி நடுவில் இருந்தே தான் எல்லா பக்கமும் வெளியில் எடுக்கணும். ஒரு 3 ஸ்டிச் போட்டுட்டு துணியில் கீழே விட்டு திருப்பி அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மிரர் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி போட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம எந்த ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்குள்ளே அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு முடிச்சிடணும். பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா மிரரும் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த ஃப்ளவர் பண்ணும்போது அப்போயே அந்த மிரரும் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த சின்ன குட்டியோண்டு ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அது கூட நான் ஹெரிங் போனில் தான் ஃபில் பண்ணுறேன். நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு வரணும். ஸோ இதில் நான் வந்து லைட் வயலட் அண்ட் டார்க் வயலட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வச்சு அதோட ஃப்ளவர்ஸ்க்கு அந்த லைட் அண்ட் டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு க்ரீனில் வந்து லீவ்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. இது மாதிரி நீங்கள் என்ன காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி 2 ஃப்ளவர் இதில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் டார்க் க்ரீனில் பண்ணுறேன். ஸோ ஸ்டெம் ஸ்டிச் இதே ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு இன்னொரு பாயிண்ட்லேருந்து 2க்கும் நடுவில் ஃபஸ்ட்டு மிடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு நூல் அப்படி கீழே பிடிச்சிட்டு முன்னாடி உள்ள ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வர மாதிரி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் ரிவர்ஸில் இந்த மாதிரி போட்டுட்டு வரணும். நெருக்கமாக பண்ணணும், சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக பண்ணணும்.
இதுக்கும் நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நூல் எடுத்திருக்கிறேன். 7 நம்பர் நீடில் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் ஸ்டெம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னொரு லீஃப் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். அதே ஹெரிங் போன். இது இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது ஃபுல்லாக இதே மெத்தடில் ஃபுல்லாக எல்லா லீவ்ஸ், எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த மாதிரி நெருக்கமாக ஒரே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாரி மெட்டீரியலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரா சில்க்குங்கிறதுனால சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். காட்டனாக இருந்ததுன்னா நீங்கள் ஆங்கர் த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஓவரால் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஸ்லீவ்ஸோட ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்போ ஸ்லீவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் ஸ்லீவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.